أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. وقال نبي الله صلى الله عليه وسلم: بلغوا عني ولو آية. وقال أيضا: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. إلى آخر الحديث. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களாக அடைந்த உத்தம சஹாபாக்கள், தாபீகள், தபஅ தாபீகள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சலாமும் கூறியவனாக. அன்புக்குரிய சகோதரர்களே, கண்ணியமான சங்கையான ஒரு மாதத்திலே, ரஜபுடைய மாதத்திலே பிறை மூணிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, இன்று நாம் தொடங்கி இருக்கக்கூடிய புகாரி மஜ்லிஸ், ஸஹீஹுல் புகாரி என்று சொல்லக்கூடிய இந்த கிரந்தத்துடைய இந்த மஜ்லிஸ் ஒரு மனிதனுடைய அறிவை வளர்க்கவும், ஈமானை பலப்படுத்தவும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னாவை அறிந்து நடைமுறைப்படுத்தவும் ஒரு சந்தர்ப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஸஹீஹுல் புகாரி என்பது இஸ்லாமிய உலகில் நம்பகமான ஹதீஸ் தொகுப்புகளில் மிக முக்கியமான ஒன்று. இந்த நூல் எழுதப்பட்ட பின்னணி இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களின் தியாகம், தூய எண்ணம், அவர்களின் அறிவு பயணம், இவைகளை ஊடாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு பொக்கிஷம் தான் இந்த நூலாகும். இந்த ஹதீஸ் நூலகத்திலே 6 கிரந்தங்களை இந்த உலகத்திலே இமாம்கள் நிர்வகித்திருக்கிறார்கள். அஸ்ஹாபு சித்தா என்று சொல்லக்கூடிய 6 கிரந்தங்கள். அதிலே மிக முக்கியமாக இடம்பெறக்கூடியதான் இந்த ஸஹீஹுல் புகாரி என்று சொல்லக்கூடிய புகாரி இமாம் அவர்கள் தொகுத்த இந்த ஹதீஸ் கிரந்தம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கண்ணியமான இந்த ரஜபுடைய மாதத்துடைய ஆரம்ப பகுதியிலே இவ்வாறான நிகழ்வை எமது முன்னோர்கள் உலமாக்கள் ஏறத்தாழ 73 ஆண்டுகளாக இவ்வாறான மஜ்லிஸை ஆரம்பம் செய்து இன்று வரைக்கும் அதை தொடராக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் இந்த மாதத்திலே இந்த மஜ்லிஸை ஆரம்பம் செய்தார்கள் என்றால், ஒரு பாவியான மனிதன் நல்லவனாக திகழ்ந்து அவனது பாவங்களை எல்லாம் சுட்டரித்து அமல்களின் பக்கம் அவன் முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு மாதம், மகத்துவமிக்க ஒரு மாதம் வர இருக்கிறது. அந்த மகத்துவமிக்க அந்த மாதத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அதை எதிர்நோக்கி வர இருக்கிறது. அதை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அதற்கு நாம் தயாரான நிலைமையிலே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே இவ்வாறான மஜ்லிஸ்களை ஆரம்பம் செய்து அதற்குரிய வியாக்கியானங்கள், உபன்யாசங்களை செய்து முன்வாத உலமாக்களை செய்து வந்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான்: இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன். அல்லாஹ் குர்ஆனிலே நிச்சயமாக நாம் குர்ஆனை பாதுகாப்போம், குர்ஆனை நாங்களே இறக்கினோம், அந்த குர்ஆனை நாங்களே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். முன்னிய வேதங்கள் ஒன்றுக்கும் அல்லாஹ் இவ்வாறான வசனத்தை அல்லாஹ் கூறவில்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளிய இந்த குர்ஆனை, இந்த மகத்துவமிக்க இந்த குர்ஆனை நாம் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். அதே போலதான் குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபியூனி. அல்லாஹ் நபியை பார்த்து சொன்னான்: நபியே, மக்களுக்கு நீங்கள் கூறுவீர்களாக, துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் ஃபத்தபியூனி, என்னை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நபியை பார்த்து கூறுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை அனைத்தும், சொல், செயல், அங்கீகாரம் அனைத்தையும் உள்ளடக்கிய அவர்களுடைய இந்த பொன்மொழி ஹதீஸ்கள் எனக்கு குர்ஆனை போன்று
முக்கியமானதாக இந்த ஹதீஸ் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனை எவ்வாறு பாதுகாக்கிறான் என்று சொன்னால், ஒரு சாரார் அந்த குர்ஆனை மனனம் செய்வதன் மூலமாக ஹாஃபிஸ் என்ற ஒரு சாராரை அல்லாஹ் உருவாக்குகின்றான். அதே போல் அந்த குர்ஆனை தனியமிக்கிறாலும் எவ்வாறு எந்த முறையில் ஓத வேண்டும், எத்தனை முறைகள் அந்த குர்ஆனை ஓதலாம் என்ற விடயங்களை அறிந்த காரிகள் என்ற ஒரு சாரரை அல்லாஹ் உருவாக்குகிறான். அதே போல் மூன்றாவது, எந்த சந்தர்ப்பத்தில் எந்த நேரத்தில் இறங்கியது என்பது பற்றி இந்த குர்ஆனுடைய வசனங்களை சூறாக்களை விரிவாக்கம் செய்யக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். அதே போல் குர்ஆனுடைய சட்ட மேதைகள், ஃபுகஹாக்கள், மார்க்க அறிஞர்களையும் அல்லாஹ் இந்த குர்ஆனை பாதுகாப்பதன் மூலமாக உருவாக்கி இருக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போலதான் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளும் ஹதீஸ்கள் அடங்கிய அந்த நபி அவர்களுடைய அந்த வாழ்க்கை வழிமுறைகளை அந்த ஹதீஸ் நூலையும் அல்லாஹ் தஆலா பாதுகாக்கிறான். எவ்வாறு சொன்னால், அந்த ஹதீஸ்களை மனனம் செய்வதன் மூலமாக அந்த ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய ராவிகளை சரியான முறையிலே மனனம் செய்யக்கூடிய, விளங்கி பதிவு செய்யக்கூடிய ராவிகளையும், அதே போல் முஹத்திரீன்கள், விரிவுரையாளர்களையும் அல்லாஹ் இந்த ஹதீஸின் மூலமாக இந்த ஹதீஸை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே இந்த ஸஹீஹுல் புகாரி என்று சொல்லக்கூடிய இந்த கிரந்தத்தை உருவாக்கிய, இந்த கிரந்தத்தை எழுதிய ஒரு மனிதர் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களை பற்றிய இன்றைய முதல் நாளிலே நாம் சுருக்கமாக சில விளக்கத்தை பார்ப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய வரலாறு அற்புதமானது. அற்புதமான வரலாறு அவர்களுடைய. இமாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் 60 வருட காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். அவர்கள் தன்னுடைய சிறு வயதில் ஹதீதுகளோடு தொடர்பாகி ஹதீதுகளை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டிருந்தார்கள், ஆசைப்பட்டார்கள். கிட்டத்தட்ட சுமார் 6 லட்சத்துக்கு அதிகமான ஹதீதுகளை மனனம் செய்தார்கள். அதிலே ஸஹீஹுல் புகாரி என்று சொல்லக்கூடிய நம்முடைய கைகளிலே தழுவி இருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் கிரந்தத்திலே அவர்கள் சுருக்கமாக 4000 ஹதீதுகளையும் விரிவாக்கமாக 7000 ஹதீதுகளையும் இந்த ஸஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, புகாரி இமாம் அவர்கள் இந்த இஸ்லாமை பாதுகாப்பதற்காக வேண்டி செய்த தியாகம், புகாராவிலே பிறந்து அங்கே அறிவை தேடி பல இடங்களுக்கு அவர்கள் பயணம் செய்தார்கள். பல தியாகங்கள், பல சிரமங்களின் மத்தியில் இந்த ஹதீஸ் தொகுப்பை தொகுத்தார்கள். இறுதியாக ஹிஜ்ரி 256ஆம் ஆண்டு ஈதுல் ஃபித்ர் இரவு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரித்தார்கள். இதுதான் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய சுருக்கமான வரலாறு இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா மாதல் இன்சான் இன்கதா அமலுஹு இல்லா மின் ஸலாத் ஸதகத்தின் ஜாரியா அவ் இல்முன் யுன்தஃபா பிஹி அவ் வலதுன் ஸாலிஹுன் யதுலா. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழ்ந்து அவன் மரணிக்கின்ற போது அவனுடைய எல்லா விடயங்களும் துண்டிக்கப்பட்டு விடும். ஆனால் அவன் மரணித்ததற்கு பின்னால் அந்த மன்னரிலே அவன் மறுமை நாள் வரைக்கும் அவனுக்கு பயன் தரக்கூடிய, நன்மை தரக்கூடிய 3 விடயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஸதகத்துன் ஜாரியா, நிரந்தரமான தர்மம். அவனுடைய இந்த உலக வாழ்க்கையிலே அவனால் என்ன எல்லாம் தர்மமாக அவருடைய பொருளாதாரத்தின் மூலமாக, அவருடைய செல்வத்தின் மூலமாக தர்மம் செய்ய முடியுமோ அவன் செய்கின்ற போது அதனுடைய பிரதிபலனை அவன் மன்னரையிலே கண்டு கொள்வான். அதே போல் இல்முன் யுன்தஃபா பிஹி, பிரயோசனமான இல்மோ, அறிவோ இந்த உலகத்திலே அவன் கற்றும் அதை கற்றுக் கொடுத்து விட்டும் செல்வான் என்று சொன்னால் அவைகள் இந்த உலகத்திலே நீடிக்கும் காலம் எல்லாம் அவன் மன்னரையிலே அவனுக்கு நன்மை பயன் தரும். அதே போல் வலதும் சாலிஹுன் யதுலா, அவனுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகளை இந்த உலகத்திலே வெற்றி செல்வான் என்று சொன்னால் அதனூடாக அவனுடைய மன்னரையிலே நன்மை வந்து கொண்டிருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
அன்புக்குரிய சகோதரர்களே, இதிலே ஒன்றுதான் இல்முன் இன்தஃபஅ பிரயோசனமான கல்வி. மக்களுக்காக பயனளிக்கக்கூடிய கல்வியை அவன் விட்டு சென்றிருந்தால் அவன் மரணித்தாலும் அதனுடைய நன்மை அவனுக்கு வந்து கொண்டிருக்கும். இந்த ஒரு பணியை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த சமூகத்திற்காக விட்டு சென்றிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நிமிடமும் புகாரியில் இந்த ஹதீஸ் வருகிறது என்று எல்லா விதத்திலேயும் சொல்லப்படுகின்றது, வாசிக்கப்படுகின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் அவருடைய இந்த அந்தஸ்தை இந்த உலகத்திலே உயர்த்திருக்கிறான். யார் அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி முயற்சி செய்கிறார்களோ, யார் அல்லாஹுடைய தீனை உயர்த்துவதற்காக பயம் பாடுபடுகிறார்களோ, ஒருபோதும் அவர்களுடைய முயற்சிகளை அல்லாஹ் வீணடிக்க மாட்டான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தொடரிலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவருடைய அந்த ஸஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்திலே அவர்கள் பலதரப்பட்ட தலையங்கத்திற்கு அவர்கள் பல்லாயிரம் ஹதீஸ்களை கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு தலைப்புகளிலே நிறைய ஹதீஸ்களை கொண்டு வருகிறார்கள். அதிலே முதலாவது நாளாக இன்று ஆரம்பமாக வாசிக்கப்பட்ட ஹதீஸ் தான் இன்னமல் அமாலு பின்னிய்யாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா. இன்னமல் அமாலு பின்னிய்யாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை கொண்டுதான். ஒவ்வொருவருடைய செயல்கள் எண்ணத்துக்கு ஏற்பதான் அவருடைய செயல் அமையும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸை முதலாவது ஹதீஸாக அவர்கள் இந்த கிதாபிலே இயக்குகின்றார்கள், ஆரம்பிக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிய்யத் என்பது வாயால் மொழிவதல்ல, உள்ளத்தில் இருந்து வருவது. உள்ளத்தை அறியக்கூடியவன் அல்லாஹ் அதை கணிப்பீடு செய்கிறான். இன்னும் ஒரு இடத்திலே இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அஜ்சாமிக்கும் வலாகின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அஅமாலிக்கும். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய தோற்றத்தையோ உங்களுடைய உடம்பினுடைய அந்த பருமனத்தையோ பார்க்க மாட்டான். அவன் பார்ப்பதெல்லாம் உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய செயல்களையும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நிய்யத் என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டவையாகும். உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டவைகளை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று சொன்னால், ஒரு கெட்ட செயலை நல்ல நோக்கத்தோடு செய்தால் நன்மையாக மாறிவிடும் என்பதன் இந்த கருத்து. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய வேலை, நாம் செய்யக்கூடிய அமல் ஆகுமானதாக இருக்க வேண்டும். எங்களுடைய எண்ணம் அல்லாஹ்விடத்திலே நன்மை பெறுவதாக இருந்தால் அப்படியான அமல் அல்லாஹு தஆலாவிடத்திலே நன்மையை பெற்றுத் தரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதர் சொல்கிறார், ஒரு மனிதர் ஹஜ் செய்கின்றார், எல்லா வணக்கங்களும் செய்கின்றார், ஆனால் அவருடைய உள்ளம் பரிசுத்தமாக இல்லை என்று சொன்னால், அவருடைய உள்ளம் தூய்மையானதாக இருக்கவில்லை என்று சொன்னால், அவருடைய அவர் செய்த அமல்கள், அவர் செய்த வணக்கங்கள் எல்லாம் நாளை மறுமையிலே அவரை நரகத்திலே நுழைய வைக்கும் என்று என்பதாக இமாம் அவர்கள் இந்த ஹதீஸிலே கூறுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதனுடைய வணக்க வழிபாடுகள் அமல்களை ஈமானோடு நாம் ஒப்பிடுகின்ற போது 3 வகைப்படுத்தலாம். முதலாவது கௌலுல் லிசான், நாவு சம்பந்தமாக சொல் சார்ந்த வணக்கமாக ஒன்று. இரண்டாவது கௌலுல் அமல், செயல் சார்ந்த வணக்கங்கள், உடல் ரீதியான உறுப்பு ரீதியான வணக்கங்கள். மூன்றாவது அமலுல் கல்ப், உள்ளத்தோடு சம்பந்தமான வணக்க வழிபாடுகள். இந்த 3 வணக்கங்களையும் ஈமானோடு நாம் ஒற்று நோக்கி பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருவர் சொல்கிறார், சூரத்துல் ஃபாத்திஹா அழகான முறையில் ஓதுகிறார். அதே போன்று தஸ்பீஹாத்துகளை எல்லாம் அழகான முறையில் சொல்கிறார். அர்கான்கள், சுஜூது, ருக்கு இவை அனைத்தையும் அழகான முறையிலே அவர் செய்கிறார். ஆனால் அவருடைய உள்ளம் வேறுபட்டதாக, சிந்தனைகள் வேறுபட்டதாக இருந்தால் அந்த அமலிலே எந்தவித பலனும் கிடையாது. ஒரு மனிதர் எப்படித்தான் விழுந்து விழுந்து தொழுதாலும் அவருடைய உள்ளத்தை அவர் பரிசுத்தப்படுத்த வேண்டும். உள்ளம் பிரகாசமாக இருக்க வேண்டும். உள்ளத்திலே பொறுமை இருக்க வேண்டும். இவைகள் அனைத்தும் இல்லை என்றால் அவர் எந்த அமல் செய்தாலும்
அது அல்லாஹ்விடத்திலே பரிந்துரைக்கப்பட மாட்டாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் எம்முடைய உள்ளத்தை முதலாவது நாம் தூய்மைப்படுத்த வேண்டும். எம்முடைய எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக நாம் உருவாக்க வேண்டும். இன்று முதலாவது நாள், இன்றிலிருந்து இந்த புகாரி மஜ்லிஸ் முடியும் நாள் வரைக்கும் இங்கே சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு விடயங்களையும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் எடுத்து நடக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை நாம் இன்றிலிருந்து வைக்க வேண்டும். இங்கே ஒவ்வொரு தலைப்புகளிலும் ஒவ்வொரு உலமாக்களால் பயான் செய்யப்பட இருக்கிறது. எனவே எம்முடைய நீயத்துக்களை, எம்முடைய எண்ணங்களை நாம் இந்த நாளிலே இருந்து நாம் சரியான முறையிலே அந்த எண்ணங்களை சரியான முறையிலே வைக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை சட்டங்களை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், நாளை மறுமையிலே நமக்கு சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். எனவே அப்படி பரிசுத்தப்படுத்திய மூமின்கள் கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த உலகத்திலே வாழும் காலம் எல்லாம் உனக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நன்மக்களாக அனைவரையும் ஆக்கியருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.